நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டிற்கு இன்னும் 5 நாட்களே இருக்கும் நிலையில் 80% பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. கேலரிகள் அமைக்கும் பணிகள், மேடை அலங்கார பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பாலமுருகன், வணக்கம். அங்கே இறுதிக்கட்ட ஏற்பாடுகள்லாம் எந்த நிலையில் இருக்கு? எத்தனை பேர் அமரக்கூடிய வகையில் அங்கே கேலரிகள் ஆகட்டும், இருக்கைகள் ஆகட்டும் அமைக்கப்படவிருக்கு? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் மாநில 2வது மாநாடு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மாநாடானது மதுரை எளியார்பத்தி பகுதியில் நடைபெறுகிறது. அந்த பகுதியில் நின்றுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது மேடை அமைக்கும் பணியானது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மேடை தெற்கு திசையை பார்த்தே மேடை பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 200 அடி நீளமும் 60 அடி அகலமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாடு அன்று 200 பேர் மேடையில் அமர்வார்கள் எனவும் தாவேகா தலைவர் விஜய் நடந்து சென்று தொண்டர்களை பார்ப்பதற்கு 800 அடி தூரத்திற்கு நடைமேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு மாலை 3:15 முதல் இரவு 7 மணி வரை நடைபெறும் என்றும், மாநாட்டில் முதலில் தாவேகா கொடியேற்றுதல், பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து, உறுதிமொழி, கொள்கை பாடல், தீர்மானம், அதன்பின் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். மாநாட்டில் ஆண்கள் 1,20,000 பேரும், பெண்கள் 25,000 பேரும், முதியவர்கள் 4,500 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 500 பேரும் கலந்து கொள்வார் எனவும், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் வருவார்கள் என, மாவட்டத்திற்கு ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என தலா 3,600 பேர் வேன்கள், பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்களில் வர இருப்பதாகவும், மொத்தம் 1,50,000 லட்சம் நாற்காலிகள் மாற்றுத்திறனாளிக்கென வீல் சேர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள், 400 தற்காலிக கழிப்பறைகள், அருகே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பார்ப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட LED திரைகள், தேவைக்கேற்ப CCTV கேமராக்கள், மேலும் மாநாட்டில் 420 ஒளிப்பெருக்கிகள், 2000 மின்விளக்குகள் பொருத்தப்பட இருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு பாஸ் எதுவும் வழங்கப்படவில்லை. மாநாட்டில் இருந்து உள்ளேயும் வெளியும் செல்வதற்காக 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி சுகாதாரத்துறையிடம் மனு அளிக்கப்பட்டிருப்பதாகவும், தனியார் மருத்துவர்கள் மற்றும் உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டு மாநாட்டு பணிகள் ஈடுபாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பிற்காக தனியார் பாதுகாவலர்கள், தன்னார்வர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாநாட்டில் கலை நிகழ்ச்சிக்காக பத்மஸ்ரீ வேலு ஆசான் கிராமிய கலைக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் பங்கேற்கும் தொண்டர்கள் தண்ணீர் தாகம் தீர்க்கும் விதமாக RO வாட்டர் பிளான் மூலமாக 24 மணி நேரமும் செயல்படுத்த முடிவு செய்ய, தொடர்ந்து நிலத்துக்கடியில் 10,000 அடிக்கு பைப்புகள் பொருத்தப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதல் மாலை வரை தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் வழங்குவதற்கு புதிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் கிட்டத்தட்ட முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. பின்னர் தண்ணீர் குழாய் மூலம் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் முறையாக செல்கிறதா என்கிற சோதனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு லாரிக்கு 40,000 லிட்டர் வீதம் 40 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்கள் தண்ணீர் லாரிகள் மாநாட்டு திடலில் நிறுத்தப்பட்டு தண்ணீர் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் மாநாட்டு திடலை சுற்றி பார்க்கிங் மற்றும் சாலைகளில் 5000 லிட்டர் அளவிற்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட சிண்டெக்ஸ் தொட்டிகள் தண்ணீர் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கூடுதலாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட 500 மில்லி லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் வழங்குவதற்காக மாநாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் பாட்டில்களில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் எனவும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதேபோல மாநாட்டிற்கு பல்வேறு புதுவன திட்டங்கள் தாவேகாவில் செயல்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாநாட்டிற்கு LED பொருத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் மூலம் வாகன பிரச்சாரங்களும், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தேர் இழுத்தும், பள்ளிவாசல் தொழுதும் பொதுமக்களுக்கு அழைப்புகளை தாவேகா பொதுச்செயலர் ஆனந்த் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வழங்கி வருகிறார்கள். மாநாட்டிற்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் மாநாட்டில் கேலரி அமைக்கும் பணிகள், கொடிகள் நட்கும் பணிகள், அதேபோல் மண் தரையில் கிரேன் மேட்டுகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனிமொழி, தாவேகா மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட பணிகள் குறித்து களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.